ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் மத்திய அரசோட ஐஏஎஸ் நிறுவனத்திலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரியே அப் டு 93,000 வரைக்கும் கிடைக்குது. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜென்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே செயல்படுற ஒரு நிறுவனம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்காண்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக 34 வேகன்சி இருக்கு. இந்த போஸ்டிங் குரூப் சி கீழே வர்ற ஒரு போஸ்டிங். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி 29,000 92,300 வரைக்கும் மந்த்லி சேலரியா தராங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் எனி டிசிப்ளினில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்றாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வித் 50% மார்க் இருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 26 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கவர்மெண்ட் ஆஃப் கைட்லைன்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஜாப் ஓரியன்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் மட்டும் கனெக்ட் பண்ணுவாங்க. இது 100 மார்க்குக்கு டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் ஓரியன்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் டென்டேட்டிவாக எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 5ஆம் தேதி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் 1 டைம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதை ஆல்டர் பண்ணவோ ரீசப்மிஷன் கொடுக்கவோ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனி சேஞ்சும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிடுங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஜென்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ் படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூன் 18ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அவங்க வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் கரியர் பேஜில் போய் ரெகுலர் பொசிஷனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க்கிங் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் செலக்ட் பண்ண கேண்டிடேட்க்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்லோட் பண்ணுறப்ப மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட்டு, அதாவது உங்கள் 10th மார்க்லேருந்தே நீங்கள் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் கிளியர் அண்டு விசிபிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் SC, ST, BW, BD, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், உமன்ஸ் இவங்களுக்கெல்லாம் 50 ரூபா பே பண்ணால் போதுமானது. அதர் கேண்டிடேட் 500 பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஜாப் ஓரியன்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி வெப்சைட்டு அல்லது இமெயிலில் சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்பப்போ அவங்களோட வெப்சைட்டை செக் பண்ணிக்கிறவும் சொல்லியிருக்காங்க. செலக்டட் அல்லது ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்க்கு உங்கள் மெயில் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி, பேக்வேர்டு கிளாஸஸ், SC, ST சர்டிஃபிகேட்டு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இவங்களுக்கெல்லாம் எந்த ஃபார்மேட்டில் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதுபடி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஆன்லைனில் சப்மிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இதோட ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.